200க்கும் 300க்கும் இடையே 6, 8, 9 ஆகிய எண்களால் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம 200க்கும் 300க்கும் வாய்ப்பாடு தெரியாது. அப்படின்னாலும் நம்ம ஒவ்வொரு நம்பருக்கும் கேன்சல் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அதுக்கு ஈஸியான மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்சிஎம் பார்க்குறது தான். அப்போது நம்ம என்ன நம்பர் கேட்டிருக்காங்களோ அந்த நம்பருக்கு வகுபடக்கூடிய எண்களுக்கு நம்ம எல்சிஎம் பார்க்கலாம். அப்போ 6, 8, 9க்கு எல்சிஎம் பார்க்கலாம். 6, 8, 9க்கு 3 ரெண்டுலேருந்தே போடலாம். 3 போட்டுக்கலாம். 2 6 8 நம்மளுக்கு 3 டிவைட் ஆகாது. 3 9 அடுத்து 2 போட்டுக்கலாம். 2 2 4 2 8 அடுத்து 3. இப்போ இதில் நம்ம 3 × 2 × 4 × 3 இப்போ நம்ம எல்சிஎம் பார்த்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் எல்சிஎம் எடுக்கிறதுக்காண்டி. 2 6 6 நாங்க 24 24 3 72ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். 24 × 3 72. இப்போது நம்ம இந்த 6, 8, 9 இந்த 3 நம்பர்லேயுமே 72 டிவைட் ஆகும். 6 3 18 3 5 6 60 11 66 12 72 8 வாய்ப்பாடில் 72 வரும். 9 2 72 96 72ன்னு வருது. அப்போது இதில் 3 நம்பராலையும் 72 டிவைட் ஆகுது. அப்போது நம்ம இதோட மடங்கு பார்க்கலாம். அதாவது 72 நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். அப்போ 144 ஒரு நம்பர் கிடைக்கும். மறுபடியும் நம்ம 72 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 216ன்னு ஒரு நம்பர் கிடைக்கும். அடுத்து ஆட் பண்ணும்போது 8 288ன்னு கிடைக்கும். அடுத்து ஒரு 72 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 360ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 200க்கும் 300க்கும் இடையில தான் டிவைட் ஆகுது. இந்த எல்லா நம்பர்ஸுமே 6, 8, 9ஆல் என்ன செய்யும் வகுபடக்கூடிய எண்கள். அப்போ நம்மளுக்கு 200க்கும் 300க்கும் பார்த்தீங்கன்னா 216 288 இந்த 2 நம்பர் மட்டும்தான் என்ன செய்யும் இடையில வகுபடக்கூடிய எண்கள். 6, 8, 9ஆல் வகுபடக்கூடிய எண்களாக காணப்படுது. அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் மொத்த எண்கள் 2 எண்கள் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. அப்போ 2 எண்கள் 200க்கும் 300க்கும் இடையில இருக்கும்.